என்னன்னு தெரியல, மறுபடியும் கூப்பிடுறா. எடுத்து பேசு. சொல்லுடி. மாமா என்னன்னு தெரியல, திடீர்னு வயிறு வலிக்குது மாமா. இப்ப நீ எங்க இருக்க? வயிறு வலிக்குதா? டாக்டர் இன்னும் டேட்டே சொல்லல, அதுக்குள்ள எப்படி வயிறு வலிக்கு? என்ன உளற நீ? வயிற்று வலி என்ன 4 கிழமைல சொல்லிட்டா வரும்? ஐயோ வயிற்று வலிக்குதே. இந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு அக்கா வேற காணோம். மாமா சீக்கிரம் கிளம்பி வா மாமா. சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்கு வந்து வந்துடுறேன். டேய், அவளுக்கு வலி வந்துச்சான், நான் கிளம்புறேன்டா. சரி நான் கிளம்புங்க. சரிடா, பார்த்து போனேன். கீதா கீதா, என்னடி போன்ல வயிறு வலிக்குதுன்னு அப்படி துடிச்ச? இப்ப என்னன்னா கல்லு கணக்கா உட்கார்ந்துருக்க. வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஏய் வாடா. பாலு, நீ இப்ப எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம். ஆனா உன் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ எவ்வளவு தூரம் ஓடுவ? சொல்லு. காரு கடையில ஆணி பலகைய வீச சொல்லி அனுப்புனது யாரு? அஸ்வினா? அஸ்வினா அப்படின்னு யாருன்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத பாலு. அப்புறம் ஏன் டீ கடையில அஸ்வின் பேரை கேட்டது ஓடுன? எதுக்காக ஓடுன? இங்க பாரு, நீ கூலிக்காக தான் வேலை பார்த்திருக்க. உன்னை யார் அனுப்புனது சொல்லு. நீங்க சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல மேடம். பாலு, அப்படிலாம் சொல்லி நீ எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியாது. நீ பண்ண காரியத்தால என் புருஷன் மேல கொலைப்பழி விழுந்திருக்கு. அவர் இப்ப ஜெயில இருக்காரு. உன்னால ஒரு அப்பாவுக்கு தண்டனை கிடைக்கணுமா? இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. வேற எவன செஞ்சத நான் நினைச்சு நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க மேடம். இங்க பாரு, நீயும் உன் பொண்டாட்டியும் பொறுக்க போற குழந்தையும் சந்தோஷமா வாழணுமா வேண்டாமா? நீ பண்ண பாவத்துக்கு இவங்கள தண்டிக்க போறியா? உனக்கு கூலி கிடைச்சது 20,000மோ 30,000மோ மட்டும்தான். உனக்கு பணம் கொடுத்து வேலை செய்ய சொன்னவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனா நீ தான் மாட்டிக்குவ. உண்மையை சொல்லிட்டா சின்ன தண்டனையோட தப்பிச்சிருவ. யாரு உன்னை அனுப்புனதுன்னு சொல்லு. மாமா ஏன் வாய் மூடிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்ல மாமா. நீ உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு வர கொஞ்சம் பணம் இருந்தா கூட போதும் மாமா. நம்ம அதுலயே சந்தோஷமா வாழலாம். தப்பான வழியில கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டாம் மாமா. உண்மையை சொல்லிடு மாமா. இதை பாரு பாலு, நாளைக்கு உன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்பாங்க. அவர் கூலிக்கு வேலை பார்க்குற அடியாளுன்னு சொல்லணுமா? ஹேய், இன்னும் என்ன யோசிக்கிற? யார் உன்னை அனுப்புனாங்கன்னு மட்டும் சொல்லிடு. அப்பதான் நீ உன் பொண்டாட்டி குழந்தைன்னு எல்லாரோடையும் சந்தோஷமா வாழலாம். மாமா ஏன் பேச மாட்டீங்க? உன்னதான் விட்டுருவேன்னு சொல்றாங்கல்ல, யாரும் தான் சொல்ல மாமா. நாம இங்க கூட இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாம். சொல்லிடு மாமா, சொல்லிடுன்னு சொல்றேன்ல மாமா. ஐயோ கீதா, நீ டென்ஷன் ஆகாத, நான் சொல்லிடுறேன். சொல்லு மாமா. நான் உங்ககிட்ட சொன்னா என் உயிருக்கே உழ வச்சிருவாங்க. உங்களால எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. என்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. நான் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். போலீஸ் கிட்ட சொல்லிட்டா மட்டும் உனக்கு பாதுகாப்பு கிடைச்சிருமா என்ன? லாக்அப்குள்ளே ஜெயிலுக்குள்ளே புகுந்து யாரும் என்னை கொல்ல முடியாதுல்ல. ஜெயிலுக்கு போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா மாமா? வெளியில இருந்து செத்து போறதை விட கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். இதுதான் என் முடிவு மேடம். இதுக்கு மேல என்னை கட்டாயப்படுத்தாதீங்க மேடம். மேடம், நீங்க வேணா ஏசி கிட்ட பேசி பாருங்களேன் மேடம். ஓகே சார்.
ஓகே சார், தேங்க்யூ. அப்படியே பண்ணிடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸை ஹேண்டில் பண்ற பர்டிகுலர் ஸ்டேஷன்ல தான் இவனை ஒப்படைக்கணுமா. இவனை கொண்டு போய் தைரியமா ஒப்படைக்க சொல்றாரு. அவரு சொல்லிட்டா நாம என்ன பண்ண முடியும்? ஏசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்கிறத அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவோம். அப்போவாது அவர் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. சரிங்க சார், அப்படியே பண்ணிடலாம். ஏய், நீ சொன்ன மாதிரி உன்னை ஸ்டேஷன்லயே ஒப்படைச்சிடுறோம். என்னங்க மாமா? இங்க பாரு கீதா, நீ தைரியமா இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ம், சரி மாமா. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உன் புருஷனை எங்க கூட அனுப்பி வைக்கிறேன். உனக்கு துணையா என்னைக்குமே நாங்க இருப்போம். வா. மகா, அவ